அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் 12th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸாம்பிள் 6.13 x-4/2 = y/1 = z + 1/-2 மற்றும் x-1/4 = y + 1/-4 = z - 2/2 என்ற இரு நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட குறுங்கோணம் காண்க. இவ்விரு நேர்கோடுகளும் இணை ஆனவையா அல்லது செங்குத்தானவையா என காண்க அப்படின்னு சொல்லியிருக்காமா. இப்போ இந்த இரண்டு நேர்கோடுகள் கார்ட்டீசியன் வடிவத்தில் இருக்குது. அப்போ கார்ட்டீசியன் வடிவத்தில் இருக்குன்னா கார்ட்டீசியன் வடிவத்தில் உள்ள இரண்டு இப்போ நம்ம ஃபார்முலா எழுதுவோமா? முதல்ல ஃபார்முலா எழுதிக்கிடுவோம், அதுக்கப்புறம் ஈக்குவேட் பண்ணுவோம். முதல்ல ஃபார்முலா கார்ட்டீசியன் வடிவம் x - x1/b1 y - y1/b2 z - z1/b3 மற்றும் x - x2/d1 y - y2/d2 z - x2 z2 ஓகேவா? x1 y1 z1 x2 y2 z2 d3 இரு கார்ட்டீசியன் வடிவத்தில் உள்ள என்னமா கார்ட்டீசியன் இரு கார்ட்டீசியன் வடிவில் உள்ள நேர்கோடுகளுக்கு இடைப்பட்ட கோணம், அதுக்குண்டான ஃபார்முலா என்னமா? தீட்டா = cos inverse மாடுலஸ் ஆஃப் b1 d1 + b2 d2 + b3 d3 டிவைடட் பை என்ன செய்யணும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் b1 ஸ்கொயர் + b2 ஸ்கொயர் b3 ஸ்கொயர் தென் நெக்ஸ்ட்டு d1 ஸ்கொயர் + d2 ஸ்கொயர் + d3 ஸ்கொயர். ஓகேவாம்மா? இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த கார்ட்டீசியன் வடிவத்தில் டினாமினேட்டர் b1 b2 இப்போ நல்லா கவனிச்சுக்கணுமா? இப்போ நம்ம ரெண்டு கார்ட்டீசியன் வடிவத்தில் உள்ள ரெண்டு கோட்டை எழுதுவோமா? ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன கொடுத்துருக்கோம்? x - 4 x - 4/2 y/1 z + 1/-2 ஓகேவா? x - 4/2 then next y/1 ஓகேவா? z + 1/-2. ஆனால் நமக்கு ஃபார்முலா தெரியுமில்லம்மா? x - x1/b1 y - y1/b2 z - z1/b3 ஓகேவா? தென் நெக்ஸ்ட்டு செகண்ட் இது x - 1/4 + y + 1/-4 = z - 2/2. இந்த பாருங்கள் இந்த இதுவும் நம்ம என்ன செய்வோம்? ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு என்னன்னா x - 1/4 = y + 1/-4 = z - 2/2 x - x2/d1 y - y2/d2 z - z2/d3 ஓகேவா? இப்போ நம்ம நல்லா பாருங்கம்மா. x - 1 ஸோ x - 4/2 y ஓகேம்மா? இங்கே இருக்குமா? இந்த ரெண்டு x சார் பார்த்துக்கோங்கம்மா நல்லா. x - x1 x - 4/b1 y - y1 ஸோ y - 0/1 தென் z - 1 அப்போ z -1 டிவைடட் பை 2 பார்த்தீங்களாம்மா? பார்த்தீங்க x - x1/b1 அந்த ஃபார்மெட்டுக்கு கொண்டு வந்துடணும் y - y1 ஸோ y - 0/1 z - 1
z minus minus 1, minus of minus plus 1 divided by minus 2. Then next x minus x2. பாருங்க ஃபார்மட் எப்படி இருக்கு? x minus x2 by 4. Okay. That is equal to y minus y. அப்போ y minus minus 1 divided by minus 4. z minus 2. minus 2 na z minus plus 2 போட்டுக்கணும். அப்போ பாருங்க z minus z2 divided by 2. 4 minus 4 2. So b1 வந்து என்னது? b1 வந்து 2. b2 வந்து என்னது? 1. b3 வந்து minus 2. d1 வந்து 4. d2 வந்து minus 4. d3 வந்து 2. இப்போ குறுங்கோணத்துக்கு உண்டான ஃபார்முலா என்னது? theta equal to cos inverse of modulus of b1 d1 plus b2 d2 plus b3 d3 divided by modulus of b1. ஓகேவா? this square root of b1 square plus b2 square plus b3 square d1 square plus d2 square plus d3 square. So that is equal to நம்ம values எல்லாம் substitute பண்ணுவோம். theta equal to cos inverse of b1 in the modulus of b1 d1. அப்போ நம்ம போடுவோம் b into d1 வந்து 4 plus b2 வந்து 1 d2 வந்து minus 4 b3 வந்து minus 2 d3 வந்து 2 modulus of divided by b1 square என்னது? 2 square plus 1 square minus 2 the whole square. d1 வந்து என்னது? 4 square plus minus 4 the whole square plus 2 square. ஓகேவா? So that is equal to cos inverse of என்னது? 8 plus 8 plus then minus 4 1 into minus 4 then minus 4 அப்படிதாம்மா divided by 4 plus 1 5 plus 4 9 by 16 plus 4 that is equal to cos inverse of 8 minus 8 divided by root 9 36 then 20 36. So that is equal to cos inverse of 0 by root 9 root 36. That is equal to cos inverse of 0. So theta equal to cos inverse 0. அம்மா பாருங்கம்மா sin 0 0 cos 0 sin 0 0. ஓகே cos 0 வந்து 1 cos 0 வந்து 1 இருக்கணும்னா sin 0 0 cos 0 1 sin 0 பார்த்துக்கோ sin 0 0 cos 0 1 தானம்மா. then sin pi by 2 வந்து 0 cos pi by 2 வந்து 0. எப்படி கொஞ்சம் பாருங்கள் sin 0 0 sin pi by 2 வந்து 1 தானம்மா வரும். sin 0 0 sin pi by 2 1 sin 0 0 sin இப்போ நம்ம பார்த்துக்கோங்க sin 0 0 sin pi by 2 வந்து 1 cos 0 0 sin 0 0 cos 0 1 cos 0 1 தான். அப்போ pi by 2 அப்போ இப்போ வந்து தீட்டா வந்து pi by 2வாக தான் இருக்கும். நல்லா பார்த்துக்கோங்க sin 0 0 cos 0 1 சரி cos pi by 2 வந்து 1 அப்போ sin pi by 2 வந்து 1 எனக்கே கொஞ்சம் குழப்புது கொஞ்சம் நல்லா sin 0 0 cos 0 1 சரி அப்போ sin pi by 2 ஓட வேல்யூ வந்து 1 cos pi by 2 ஓட வேல்யூ வந்து 0 அப்போ 0வாக இருந்தால் cos வந்து pi by 2 ஸோ அப்போ cos pi by 2 அப்படின்னா pi by 2 ஓட வேல்யூ என்னது 90 டிகிரி. அப்போது இப்போ என்ன செய்கிறான்னா
காஸ் தீட்டா பை பை 2 ஓகேம்மா. பை பை 2 அப்படின்னு வச்சோமா சரி இரு நேர்கோடுகளும் எனது செங்குத்து. தர்ஃபோர் பை பை 2னா இப்படி பை பை 2னா இப்படி தானம்மா வரும். அப்போ செங்குத்தாக இருக்கும். பை பை 2னா தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி, தீட்டா ஈக்குவல் டு பை பை 2. அப்போ இரு நேர்கோடுகளும் எனது இரு நேர்கோடுகளும் செங்குத்தானவை. ஓகேம்மா. ஏன்னா பார்த்தீங்களாம்மா டீட்டா வந்து 90 டிகிரி, 90 டிகிரினா 2 நேர்கோடு செங்குத்தாக இருந்தால் தான் 90 டிகிரி ஆகும். அப்போ இரு நேர்கோடுகளும் எனது செங்குத்தாக அமையுது. ஓகேம்மா. இடுப்பிட்ட குறுங்கோணம் காண்க. குறுங்கோணம் இரு நேர்கோடும் இணையானவே அல்லது செங்குத்தானவையா. அப்போ எனது பை பை 2 90 டிகிரியாக இருந்தால் என்ன செய்யணும், கண்டிப்பாக 2 நேர்கோடுகளும் செங்குத்தாக இருக்கணும். பார்த்துக்கோங்கம்மா. இந்த ஃபார்முலா மட்டும் பார்த்தியா எம்எஸ்சி பிஎட் எனக்கே சில சமயம் குழப்பிடுது. அப்போ நீங்கள்லாம் +2 லெவலில் இருக்கங்கம்மா. நல்லா ஒரு தடவை இன்னும் 1 டைம் 2 டைம் நீங்கள் என்ன செய்யணும், ஓட விட்டு படிங்கம்மா வீடியோவா. ஓகேம்மா. ஓகேம்மா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.